Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject Underwater Navigation System for NNST exam April-May 2025. The subject code is CEC 360 and it is 2021 regulation. In this video we will see unit-wise discussion and important question discussion for this particular subject. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021 ரெகுலேஷன்ல புதுசா ஆட் பண்ணிருக்க சப்ஜெக்ட். So before seeing this particular video, I would like to set up a clear expectation about this particular subject. இந்த சப்ஜெக்ட்க்கு previous year question papers இல்ல, and moreover இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப vast syllabus. So இதுல வந்து நிறைய split ups கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் கம்ப்ளீட்டா தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட் தான். So நான் சொல்ற क्वेश्चंस சாய்ஸ் இல்லாம படிச்சீங்கனாவே கன்ஃபார்மா உங்களால நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்? சோ ஒரே சேலஞ்ச் என்ன அப்படின்னா சிலபஸ் கொஞ்சம் வாஸ்டா இருக்கிறதுனால 5 மார்க்ஸ் 6 மார்க்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு சில ஏரியாஸ்ல நீங்க நிறைய क्वेश्चंस படிக்கிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி பார்ட் சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பார்ட் சில கண்டிப்பா வந்து யூனிட் 5 क्वेश्चंस தான் வரும். அண்ட் சிமிலர்லி பார்ட் பி ல யூனிட் 5 क्वेश्चन படிக்கணும். ரைட்டா? சோ அப்போ யூனிட் 5 ஃபுல்லாவே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். Right, but அது எல்லாமே case study தான். Just நீங்க go through பண்ணாவே you can able to understand. Right, so with this we will start this particular video. So we will start with the unit wise discussion. Unit wise discussionல இதுல பாத்தீங்க அப்படின்னா introduction to water aquatics ல ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லா underwater communication பத்தி பேசிக்ஸ் ஃபுல்லாவே கொடுத்திருப்பாங்க. So இதுல இந்த sound propagation in ocean, right, and as well as sound attenuation in sea, இது ரெண்டு கான்செப்ட்மே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அது ரெண்டு கான்செப்ட் நல்லா பாத்தீங்கன்னாவே கன்ஃபார்மா you will attend one particular question. அதுல இருந்து தான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கு. Like sound propagation in ocean and sound attenuation in the sea. And unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த different types of navigational sensor. இது வந்து navigational sensor அப்படின்னு டைரக்டா கேட்கலாம். ரைட்? different types of navigational sensor கேட்கலாம். அப்படின்னா குறிப்பா ஆக்சலரேட்டர், ரைட், and fiber optic gyroscopes இந்த மாதிரி தனித்தனியாவும் கேட்கலாம். ரைட்? So இதுல கண்டிப்பா இந்த fiber optic gyroscopes and as well as ring laser gyroscope is very very important concept. அதோட working principle and application கன்ஃபார்மா படிச்சுக்கணும் அந்த ரெண்டு क्वेश्चंस. And similarly Doppler velocity log, right, and similarly பாத்தீங்க அப்படின்னா attitude heading and reference system. இந்த நாலு क्वेश्चन ஷார்ட்டா படிச்சிருங்க. And unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா you have to go through aquatic position system and similarly conforma in the short base line, super short base line and long base line. இதோட configuration conforma படிச்சிருக்கணும். இந்த மூணு configurationம் positioning உங்களுக்கு conforma தெரிஞ்சிருக்கும். Right? And unit 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா once again it's very important unit. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து எந்த क्वेश्चन விடுறதுனே தெரியாது. Right? So இதுல basics of underwater navigation. And similarly பாத்தீங்கன்னா இந்த Kalman filter is very very important, and the role of dead reckoning navigation in subsea navigation. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். And unit 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். எல்லா क्वेश्चंसமே நீங்க பார்க்கணும். ரைட்? சார் என்னால வந்து எல்லா क्वेश्चन பார்க்க முடியல, இது வந்து கேஸ் ஸ்டடி தான், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியாஸ் எல்லாமே கன்ஃபார்மா படிச்சிருங்க. ரைட்? இந்த நாலு ஏரியாஸ் இது வந்து வேணா கோ த்ரூ பண்ணுங்க. ரைட்? ஏன் சார் இத நீங்க இவ்வளவு எல்லாமே படிக்க சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் கேஸ் ஸ்டடி தான், அப்ளிகேஷன் பேஸ்ட் தான். ரைட்டா? சோ யூனிட் பார்ட் பி அண்ட் as well as பார்ட் சி கண்டிப்பா இதுல இருந்து வரும். அண்ட் இது அப்ளிகேஷன் ஓரியன்டட்னால எந்த அப்ளிகேஷன் வேணா அவங்க கேட்கலாம். robotic is also very important. இந்த சப்ஜெக்ட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா vehicle deployment is very very important concept. சோ இதுல AUV and ROV பேஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான கான்செப்ட் நான் விடவே கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கான்செப்ட் robotic and as well as பாத்தீங்கன்னா aquatic position system, இந்த நாலு क्वेश्चन கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். ரைட்? சோ மத்த எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி வெச்சுக்கோங்க. ரைட்? and we will see question wise discussion. So question wise discussion பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் வந்து புக் வந்து பாத்தீங்க அப்படின்னா I have given this particular guidance and control ocean vehicles by DT Fosen. இந்த புக் நான் வந்து டவுன்லோட் லிங்கா கொடுத்திருக்கேன். சோ அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. மத்த புக்ஸ் வந்து கிடைக்கல, டவுன்லோட் பண்ண முடியல, பட் அந்த புக் வந்து கிடைச்சிருக்கு. சோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட்
இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல as I said in the sound propagation in ocean, sound attenuation, இத பாத்தீங்கன்னாவே கன்ஃபார்மா உங்களால ஷோர் ஷார்ட்டா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அது இல்லாம லேசர் கம்யூனிகேஷன் லிமிடேஷன் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நேவிகேஷன் சென்சார்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். இதுலயே நம்ம ஆசிலரேட்டர் விட்டுருக்கோம். அப்ப கன்ஃபார்மா இந்த ஃபைபர் ஆப்டிக் கிரையோஸ்கோப் அண்ட் ரிங் லேசர் கிரையோஸ்கோப் கன்ஃபார்மா படிங்க. அண்ட் சிமிலர்லி டாப்லர் வெலாசிட்டி லாக் அண்ட் ஆட்டிடியூட் ஹெட்டிங் அண்ட் ரெஃபரன்ஸ் சிஸ்டம். இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்பிளிட் அப்ஸா கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கொஸ்டின்ஸை ஒமிட் பண்ணாதீங்க. நான் சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் பார்த்தாவே போதும், கன்ஃபார்மா உங்களால அட்டன் பண்ண முடியும். பட் அடிஷனலா அக்வாஸ்டிக் கொஸ்டின் சிஸ்டம் பாருங்க. ஷார்ட் பேஸ் லைன், சூப்பர் ஷார்ட் பேஸ் லைன், லாங் பேஸ் லைனோட கன்ஃபிகரேஷன், பொசிஷனிங் கன்ஃபார்மா படிச்சிருக்கணும். பார்ட் சில கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நேவிகேஷன் சிஸ்டம், எய்டட் அண்ட் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அண்ட் இந்த ரோல் பேஸ்ட் ரெகக்னிஷன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அண்ட் கால்மேன் ஃபில்டர், இந்த 3 கொஸ்டினுமே கன்ஃபார்மா நீங்க படிச்சிருக்கணும். ரைட், இதுல இந்த கால்மேன் ஃபில்டர் அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம்லாம் பார்ட் சில கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னதுதான். ரைட், இங்க 5 கான்செப்ட் கொடுத்திருக்கேன். சார் என்னால 5 கான்செப்ட் படிக்க முடியல அப்படின்னாலும் கன்ஃபார்மா இந்த கொஸ்டின்ஸ், இந்த லாஸ்ட் 4, ரைட், AUV, அக்வாஸ்டிக் பொசிஷனிங், எய்டட், அன்எய்டட், இதெல்லாம் பார்த்துட்டு மீதி 2 வந்து ஜஸ்ட் கோ த்ரூ அது பண்ணுங்க. ரைட், ரிமெம்பர் யூனிட் 5 you are studying for part B and as well as part C. ரைட், இப்போ பார்ட் A பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம யூனிட் 5 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மோஸ்ட்லி எல்லாத்தையும் தான் படிக்க போறீங்க. கண்டிப்பா உங்களால 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். சோ இப்போ யூனிட் 4ல நம்ம நிறைய கான்செப்ட் விட்டுருக்கோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் சி நேவிகேஷன், சப்சி நேவிகேஷன் என்ன, சேலஞ்சஸ் ஆஃப் சப்சி நேவிகேஷன், பேசிக்ஸ் ஆஃப் அண்டர் வாட்டர் நேவிகேஷன், டைப்ஸ் ஆஃப் அண்டர் வாட்டர் நேவிகேஷன், எய்டட் நேவிகேஷன் சிஸ்டம், இதெல்லாம் விட்டுருக்கோம். ரைட்டா, இதெல்லாம் வாட் இஸ் வாட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கன்ஃபார்மா இந்த ஏரியால இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ரைட்டா, சேலஞ்சஸ், சப்சி நேவிகேஷன் என்ன, பேசிக்ஸ் ஆஃப் அண்டர் வாட்டர் நேவிகேஷன் கண்டிப்பா படிங்க. ரைட், அப்ப மீதி கொஸ்டின் நம்ம படிச்சிடும். ரைட்டா, சோ அப்போ இதுலயுமே நான் சொன்னதை பாத்தீங்கன்னா உங்களால 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கான்செப்ட் தான் விட்டுருக்கோம். ரைட்டா, சப்சி நேவிகேஷன், பாசிபிள் சொல்யூஷன், வெஹிக்கிள் பொசிஷனிங் அப்படின்னா என்னன்னு பாருங்க. கண்டிப்பா யூனிட் 3லயே உங்களால 2 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ரைட்டா, யூனிட் 2 ஒன்ஸ் அகைன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விட்ட ஏரியாஸ், இப்ப இந்த கேலிபிரேஷன் ஓவர்வியூ, எரர் சோர்சஸ், ரைட், அண்ட் இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால கண்டிப்பா 2 மார்க்ஸும் அட்டன் பண்ண முடியும். ரைட், அப்படி இல்லைனாலும் உன்னால நான் சொன்ன ஏரியாஸ்ல இருந்து ஒரு கொஸ்டினாலும் ஷோர் ஷாட் அட்டன் பண்ண முடியும். அண்ட் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஏரியாஸ் நம்ம சுத்தமா விட்டுருக்கோம். இன்ட்ரோடக்ஷன் டு அண்டர் அக்வாஸ்டிக்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் தெர்மோலைஸ் இன் ஓஷன் வாட்டர்ஸ், சப்சி, இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 2 கொஸ்டின் உங்களால எழுத முடியும். கன்ஃபார்மா இந்த ஸ்னெல்ஸ் லா, டார்கெட் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் நீங்க சவுண்ட் அட்டென்யூஷன் படிக்கும் போதே படிப்பீங்க. ரைட்டா, ரைட். சோ இப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு 8 to 9 கொஸ்டின் கன்ஃபார்மா எழுத முடியும். ரைட்டா, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 8 கொஸ்டின்ஸ் அது உங்களால ஷோர் ஷாட்டா எழுத முடியும். ரைட், so this is the important question, right? And we have seen unit wise discussion and we have seen question wise discussion and part A discussion நம்ம பார்த்திருக்கோம். ரைட்டா, so I believe this video will be very useful for you. We have seen important questions for underwater navigation systems, right? And நிறைய பேர் இந்த சப்ஜெக்ட் வந்து வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். All the very best my dear students. Thank you.